கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த காலத்து பெற்றோர் அநேகர்கிட்ட ஒரு தவறான மனப்பான்மை காணப்படுது. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த பாடுங்களை என் பிள்ளைங்க படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும்னு பல காரியங்களில் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்து நம்மளுடைய பிள்ளைங்க அழியிறதுக்கு நாமளே காரணமாயிடுறோம். பிள்ளைங்கள் மேலே அன்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அநேகர் அவங்கள சரியாக நடத்தணும்னு நினைக்கிறதில்ல. பிள்ளைங்க மேலே படியக்கூடிய அழுக்க துவைக்க நினைக்கிறவங்க அவங்க இருதயத்தில் படியக்கூடிய அழுக்க வெளுக்க முற்படுறதில்ல. பிள்ளைங்களுடைய முகம் கோணாமல் வளர்க்க நினைக்கிறவங்க அவங்க வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்களுடைய முகம் சுளிக்காமல் இருக்கும்படி வளர்க்குறதில்ல. சரியான சத்தியத்தை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறும் பட்சத்தில் தவறான அத்தனையுமே பொல்லாத உலகம் கற்றுக் கொடுத்துணுன்றத நாம் அறிஞ்சிருக்கணும். கண்டிப்புன்னு எந்த நேரமும் எரிஞ்சு விழக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறதும் நல்லதில்லை. அன்புன்னு எதையும் கண்டு கொள்ளாத பெற்றோராயும் இருக்கிறதும் நல்லதில்லை. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சரியான வழிமுறையை அறிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைக்கும் நாம் நம்மளுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நேரம் எடுத்து சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம். வட அமெரிக்காவில் ஒரு பறவை இனம் அழிஞ்சு வந்துச்சு. அதை பாதுகாக்க அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு செஞ்சுச்சு. அதுக்காக உயிரியல் பூங்காவில் தனியாக ஒரு அறை அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த பறவைக்கு தனி பாதுகாவலர், தனி உணவு, அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு தரப்பட்டுச்சு. கோடை காலத்தை சமாளிக்க தனியாக குளிர் அறையும் அமைக்கப்பட்டுச்சு. பறவை இனம் பெருகுச்சு. அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு சுதந்திரமாக விடப்பட்டுச்சு. அதுக்கு தன்னுடைய எதிரிகள் யாருன்னு தெரியவே இல்லை. எதிரிகளுக்கு உணவாச்சு. மின் கம்பங்களில் எப்படி உட்காரதுன்னு தெரியல. எதிரிகளுக்கு உணவாகி மின் கம்பங்களில் கருகி வண்டிகளில் மோதி பறவைங்க அழிய ஆரம்பிச்சிச்சு. இனம் அழியக்கூடாதுன்னு எடுக்கப்பட்ட முயற்சி அந்த இனம் அழிய காரணமாயிடுச்சு. பிரியமானவர்களே, அதே போல தான் நம்மளுடைய பிள்ளைங்களும் நமக்கு தான் எதுவும் நம்மளுடைய விருப்பத்துக்கு கிடைக்கலன்னு நினச்சி பிள்ளைங்களுக்கு அளவு கடந்த செல்லம் கொடுத்து அழகு பார்க்குறோம். அழிவுக்கு உறுதுணையாக இருக்கிறோன்னு அறியாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம விட்டுடுறோம். பூங்காவில் இருக்கக்கூடிய விலங்குக்கு வேட்டையாட தெரியாது. அதே போல தான் அதிகம் செல்லம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளால் தோல்விகளை தாங்கவே முடியாது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது, சரியாகவும் முறையாகவும் எதையும் கையாள தெரியாது. பிள்ளைங்களுக்கு சரியான வழியில் நீங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை உலகம் தவறான முறையில் கற்றுக் கொடுக்குன்றத மறுபடியும் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சு காப்பாற்ற நினைச்சாலும் நம்மளால் முடியாது. ஆரம்பத்தில் இருந்தே சரியான சத்தியத்தில் பிள்ளைங்களை வளர்க்க நாம் அறிஞ்சிருக்கிறது அவசியம். ஒன்று, நீங்கள் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அவங்கள ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக்கும். 2, நீங்கள் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு அவங்கள எதிர்காலத்தில் நல்ல சுதந்திரவாளியாக்கும். 3, பிள்ளைங்க கஷ்டப்படாமல் இருக்க நினைக்கிறவங்க தாங்கப்படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாமல் வளர்க்கக்கூடாது. 4, அன்பு உள்ளத்துலேயும் அதட்டல் முகத்துலேயும் இருக்கட்டும். இது இடம் மாறி இருந்தால் அது பிள்ளைங்களை அழிச்சிடும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னு நீதிமொழிகள் 13:24 பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு நீதிமொழிகள் 29:15 நாம் வாசிக்கிறோம். இதை கவனத்தில் நாம் எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு பிரியமாக பிள்ளைகளை வளர்ப்போம். பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.